அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஹமத் ஃபாரூக். மதிப்பிற்குரிய நிசாம் காரியப்பர் அவர்களே, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலை. இனவாதத்தை கக்கின உங்களோட தலைவர் உட்பட முழு முஸ்லீம் அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்போ இந்த முறை நீங்கள் தேவையில்லாத ஒன்று சொல்கிறீங்க. அதாவது இந்த யாரை நியமிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்றது என்பிபிக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் புடுங்காமல் இருந்தாலே போதும். ஏண்டா ஏற்கனவே நீங்களே புடுங்கின புடுங்குல தான் ஜனாசாவெல்லாம் எரிச்சி போட்டது எங்கள் நாட்டில், நீங்கள் புடுங்கின லட்சணத்தில். அதனால் இன்னும் ஒன்று புடுங்காமல் நீங்கள் இருக்கிறீங்களா? கொஞ்சம் மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாட்டில். நீங்களே புடுங்கின புடுங்கு இடத்துல தான் எல்லாத்தையும் உங்களோட தலைவர், இப்போ தலைவர் சேர்ந்து கொண்டிருக்கிறவங்களோட தலைவர் மாறு அவங்களோட இணைஞ்ச இனவாதிகள் இவங்களுக்கு இப்போ ஓடி ஒளிய இடம் இல்லாததுக்காக வேண்டி அங்கே இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் உங்களுக்கு தேவையில்லை யாரை நியமித்து, அவருக்குள்ள தகுதி ஏதோ ஒரு தகுதியில் அவரை நியமிச்சிருக்குது. அதை விட்டுட்டு சும்மா புடுங்காதீங்க. நீங்கள் விளங்குதா? கொஞ்சம் வாயையும் பின்பக்கத்தையும் பொத்திக்கிட்டு இருந்தா போதும், சரியா? ஏன்னா நிம்மதியாக முஸ்லீம்கள் அவங்களோட அரசியலை தேர்ந்தெடுத்துட்டாங்க, சரியா? உங்களோட கட்சிக்கு முன்னுக்கால இனவாதத்தை பரப்புற மாதிரி ஒன்று போட்டிருக்குதே, அதை ஒதுக்கிக்குங்க. இல்லாட்டி அந்த முஸ்லீமோட பேரை ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு ஏதாவது ஒன்றை முன்னுக்கு போட்டுக்கிட்டு வாங்க. மர்ஹூம் அஸ்ரப் அவர்களே விரும்பாம கடைசியில் அதை விட்டு கடைசியாக ஒதுங்கணுமென்ற இருந்ததோட தான் அவர் உலகத்தை விட்டு பிரிந்தாரு. அவரை பொருந்திக்கொள்ளணும் அல்லாஹ் சுப்ஹானஹு. உங்களை போல ஆட்கள்கள் தான் எங்களுகளை இன்னும் இனவாதிகளாக சித்தரிச்சு கொண்டு போகிறது, விளங்குதா? அவன் செய்கிற வேலையை இதுகளை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அவன் விட்ட பூனாவை தேடிக்கிட்டு போறீங்க. வெக்கம் இல்லை. பேர்ல மட்டும் முஸ்லீம பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நிசாம் காரியப்பரும் அப்பண்ட ஆட்களுக்கு செஞ்ச செயல்களால் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அந்த பேருக்கு, அந்த வரிசையில் வந்த பேருக்கே ஒரு கேவலத்தை தேடி கொடுக்கிறவனுங்கள். இவங்களுக்கு எல்லாம் போய் இன்னும் வச்சு சுமந்துக்கிட்டு இதில் பின்னுக்கால போகிறதுக்கு வேற இந்த மக்கள் இருக்கிறாங்களா? கொஞ்சம் மக்கள் எல்லாருமே சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான விதத்தில் தான் ஏதோ ஒன்றுக்கு வரணுமெண்டு நீங்களே செய்கிறத சொல்லி காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க, விளங்குதா? இன்றைக்கு ஒரு முஸ்லீம் நடக்க வேண்டிய விதத்தில் அன்றகுமார் சகோதரர் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கேடு கட்டத்தனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அல்லாவுக்காக நிறுத்திக்கங்க. நல்லது நினைப்போம், இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என்றைக்கும் சொல்கிறேன். உங்களை போல ஆட்களுக்கு அந்த நல்லதை நினைக்கவே தெரியல, நினைக்கிறதே தேவையில்லாததுகளை தான். உங்களோட வழியில் ஏதாவது நல்ல விஷயத்தை கொண்டு வாங்க மக்களுக்கு. இல்லை ஒதுங்கிறீங்க பொத்திக்கிட்டு. அல்லாஹ்வுடைய காவல்.